காந்தாரா சாப்டர் 1 படப்பிடிப்பு தொடங்கியதில் டெக்னீஷியன் உயிரிழப்பு, நகைச்சுவை நடிகரின் மரணம் என அடுத்தடுத்து அசம்பாவிதங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. அத்துமீறி காடுகளுக்கு தீ வைத்து படப்பிடிப்பு நடத்தியதால் காந்தாரா படக்குழுவினரை காவு வாங்க துடிப்பது உண்மையா? பார்க்கலாம். சென்ற 2022ஆம் ஆண்டு வெளியான காந்தாரா திரைப்படம் உலக சினிமா ரசிகர்களை சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வைத்தது. வெறும் 16 கோடி பட்ஜெட்டில் கன்னட மொழியில் மட்டுமே ரிலீஸான இந்த திரைப்படம் அதன் பிறகு தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸில் 450 கோடி வசூல் சாதனை படைத்தது. முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து காந்தாரா சாப்டர் 1 என அந்த திரைப்படத்தின் பிரிக்யூல் பேன் இந்தியா மூவியாக வெளிவர போவதாக படக்குழுவினர் அறிவித்தனர். ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்கும் பொருட்டு சென்ற 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் காந்தாரா பார்ட் 2 திரைப்படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் படக்குழுவினர் வெளியிட்டனர். 2 வருட காலமாக படப்பிடிப்பு நடந்து வரும் நிலையில் அடுத்தடுத்து தொடரும் அசம்பாவிதங்களால் படக்குழுவினர் அதிர்ந்து போயுள்ளனர். சென்ற நவம்பர் மாதம் யூனிட் வாகனத்தில் படப்பிடிப்பில் பணியாற்றும் ஊழியர்கள் சென்று கொண்டிருந்த போது அது கொல்லூர் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சிலர் காயமடைந்ததாக செய்திகள் வெளிவந்தது. எனினும் அப்போது படக்குழுவினர் திட்டமிட்டபடி படப்பிடிப்பை தொடர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்ற மே மாதம் காந்தாரா படப்பிடிப்பின் போது டெக்னீஷியன் கபில் என்பவர் சௌபர்ணிகா நதியில் மூழ்கி பலியானார். அவருடைய வயது வெறும் 24. இது மட்டுமின்றி படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் காந்தாரா படத்தில் நடித்து வந்த நடிகர்களான கலாபவன் நிஜு மற்றும் ராகேஷ் புஜாரா ஆகிய இருவரும் ஹார்ட் அட்டாக்கில் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதோடு படப்பிடிப்பின் தொடக்கத்திலேயே காந்தாரா படக்குழுவினர் தடை செய்யப்பட்ட வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து காடுகளுக்கு தீ வைத்து ஷூட்டிங் நடத்தியதாகவும் அவர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் தற்போது காந்தாராவின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கர்நாடகா மாநிலம் சிவமோகா மாவட்டத்தில் உள்ள மணி நீர்த்தேக்கத்தில் நடந்து வந்தது. நடிகரும் இயக்குநருமான ரிஷப் செட்டி மற்றும் 30 பேர் கொண்ட படக்குழுவினர் பயணித்த படகு அந்த நீர்த்தேக்கத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நல்வாய்ப்பாக இந்த முறை உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. எனினும் படப்பிடிப்பு கேமரா மற்றும் உபகரணங்கள் நீரில் தொலைந்திருக்கிறது. படக்குழுவினர் நீர்த்தேக்கத்தின் ஆழமான பகுதியான மெலினோ கொப்பா எனும் இடம் அருகே செல்ல முற்பட்டதுதான் படகு கவிழ காரணம் என காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாகவும் விதி மீறல்கள் எதுவும் நடந்துள்ளதா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படப்பிடிப்பு தொடங்கியதிலிருந்து தொடர் அசம்பாவிதங்கள் நடந்து வருவதால் யூனிட்டில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள்.